மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலமாக தேர்வு பெற்றுள்ள நண்பர்கள் நண்பர்களுக்கு தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டு பயிற்சி நிலையத்தின் பகுதி நேர விரிவுரையாளர் ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் ஆர் நடராஜன் ஆகிய உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்முகத் தேர்வுக்கு தாங்கள் எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். பல நண்பர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில கூட்டுறவு சங்கங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, பிரதம சங்கங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்க கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். மேலும் நேற்றைய தினம், அதாவது 13/1/2024 அன்று நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு கூட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் பதிவாளர் அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அந்த செய்தியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படும் கடன்கள் அந்த தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. நகைக்கடன் முன்பாக பெற்றது எவ்வளவு, தற்பொழுது அந்த தொகை எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது, டெபாசிட் கூட்டுறவு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டால் அந்த டெபாசிட்டுக்கு எவ்வாறு வட்டி வழங்கப்படுகிறது, திருப்பி செலுத்தக்கூடிய காலம் என்ன, அந்த காலத்தை நீட்டித்தெல்லாம் ஆணை வழங்கியுள்ளார்கள். எனவே அது சம்பந்தமாகவும் உங்களுடைய நேர்முகத் தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே நேற்றைய, அதாவது 13/1/2024 தேதிய அனைத்து செய்தித்தாள்களிலும் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. குறிப்பாக தினத்தந்தி பேப்பரிலும் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. அதை தாங்கள் படித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கலாம். காரணம் என்னவென்றால், தொடக்க சங்கங்களில்தான் இது அதிகமாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சிறு வணிக கடன்கள், நகை கடன்கள் போன்றவைகளுக்கெல்லாம் கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருப்பி செலுத்தக்கூடிய காலமும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இது அந்த சங்க உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியாகும். இதையும் தாங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் கரண்ட் அஃபேர்ஸ் என்ற நடப்பு செய்திகளையும் உங்களுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளீர்கள் என்று நேர்முகத் தேர்வு நடத்தும் அதிகாரிகளுக்கு உங்களுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே அந்த செய்தித்தாளை தாங்கள் ஒன்று படித்து தெரிந்து வைத்துக் கொண்டு நேர்முகத் தேர்வுக்கு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் நானே அதை அடுத்த ஒரு வீடியோவிலும் என்னென்ன கடன்களுக்கு தொகை உயர்த்தப்பட்டுள்ளது, வட்டி விகிதம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலம் எவ்வாறு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவிலும் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். எனவே தொடர்ந்து தாங்கள் இந்த வீடியோ பதிவை நன்கு பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் அதை தொடர்புத்தால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உதாரணமாக என்னுடைய இந்த வீடியோ பார்ட் 4 தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி, அதனுடைய வேலைப்பாடுகள் பற்றி தெரிவித்திருந்தேன். தற்பொழுது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் தற்பொழுது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அந்த பெயர்லேயே தொடக்க வேளாண்மை, அதாவது வேளாண்மை சம்பந்தமாகவும் ஊரக வளர்ச்சி வங்கி என்ற பெயர் இருப்பதனாலே, ஊரகம் என்று சொன்னால் கிராம அளவில் விவசாயிகளுக்கு எவ்வாறு அந்த வங்கி மூலம், அந்த சங்கத்தின் மூலம் பயனடைய
முடியும் என்பதை பற்றி தான் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதையும் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஊரக வளர்ச்சி என்பது கிராம அளவில் விவசாயம் நன்கு செழித்து வாழ்ந்தால், அதாவது விவசாயம் நன்கு செயல்படும் பொழுது உணவு உற்பத்தி அதிகமாக்கிவிட்டு அதன் மூலமாக விவசாயிகள் முதலில் பயனடைவார்கள். அதன் பிறகு உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. உணவு உற்பத்தி அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கு தானாகவே உணவுப் பொருளுடைய விலையும் குறைய செய்யும். உதாரணமாக பொருளாதாரத்தில் என்ன சொல்வார்கள் என்றால், டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொல்வார்கள். டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகின்றதோ அந்த தேவைக்கு ஏற்பவோ அல்லது தேவைக்கு அதிகமாகவோ பொருள்கள் வழங்கப்பட்டால், சப்ளை செய்யப்பட்டால் அதனுடைய விலை குறைய செய்யும். அதாவது தேவை ஓரளவுக்கு இருக்கும் பொழுதே அதனுடைய சப்ளை, அதாவது அதனுடைய விநியோகம் 2 மடங்காக இருக்கும் பொழுது நிச்சயமாக விலை குறைய செய்யும். ஆனால் பொருள் அதிகமாக இருக்கின்றது, தேவை குறைவாக இருக்கின்றதால உங்களுக்கு விலை குறைய செய்யும். அதே போல் தேவை அதிகமாக இருந்து பொருள்கள் குறைவாக இருந்தால் விலை அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் சமப்படுத்துவது தான் ஊரக வளர்ச்சி வங்கிகள் விவசாயிகளுக்கு விவசாயத்தை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய வேண்டும், உழவு பணிக்கு, அதாவது நீர்ப்பாசனத்துக்கு, இவைகளுக்கெல்லாம், அதே போல் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கு, இது போன்ற பணிகள் எல்லாம் செய்வதற்குத்தான் அந்த ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி செயல்பட்டு வருகின்றது. ஆழ்குழாய் கிணறு, திறந்தவெளி கிணறு, இது போன்ற கிணறுகள் அமைப்பதால் தண்ணீர் வசதி ஏற்பட்டு விவசாயமும் அதிகமாக விளைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த வட்டியில் தான் விவசாயிகள் கடன் பெறுகின்றார்கள். ஒருவேளை அமைக்கப்பட்ட கிணறு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிணறு பொய்த்த கிணறு, ஃபெயில்டு வெல் என்று சொல்வார்கள். பொய்த்த கிணறாக அது மாறும்பொழுது அந்த போன்ற சங்கங்களில் அதற்காகவே தனியாக நீரலாபத்தை பிரிவினை செய்யும்பொழுது பொய்த்த கிணறு நிதி, ஃபெயில்டு வெல் ஃபண்ட் என்று தனியாக தொகை ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து கூட அவர்கள் பயன்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே ஒரு விவசாயி எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த போன்ற வங்கிகள், அதாவது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி செயல்பட்டு வருகின்றது. இதை தாங்கள் அங்கே நேர்முக தேர்வில் அதை தெளிவாக எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் அங்கே நகைக்கடனும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயத்திற்கு நீர்ப்பாசன வசதி, கிணறு அமைப்பதற்கு, உதாரணமாக டிராக்டர் வாங்குவதற்கு, உழவு செய்வதற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கு, அல்லது சொந்தமான வயல்களை விரிவுபடுத்தி அதை மீண்டும் ஒரு பக்கத்து வயல்களை வாங்குவதற்கும் கடன் வசதி ஏற்பட வேண்டுமானால் அதற்கும் அந்த வசதியும் செய்து தருகின்றார்கள். எனவே ஊரக வளர்ச்சி வங்கி தான் தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கூட்டு நிறுவனமாகும். அதன் மூலமாக பயன்பெற்று அதிகமான எண்ணிக்கையில் விவசாயிகள் பயன்பெற்று இருக்கின்றார்கள் என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஆங்கிலத்தில் எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்கின்றோம். அந்த பணியாளர் கூட்டுறவு சங்கங்களிலும் அந்தந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் அந்த அது போன்ற பணியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக சேர்ந்து நபர் ஜாமீன் கடன் என்று சொல்கின்றோம். ஷூரிட்டி லோன், இதற்கு எந்த விதமான அடமானமும் கிடையாது. அவர்கள்
ஒரு நபர் உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், அல்லது நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், அல்லது சத்துணவுத் துறையாக இருக்கட்டும், அல்லது கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்ற அலுவலராக இருக்கட்டும், அந்தந்த துறைக்கு என்றே தனித்தனியாக பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றது. இது போன்ற பணியாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த போன்ற அலுவலர்கள், அதாவது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வெளிநபர்களிடம் சென்று கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் எந்த பொருளையும் அடமானம் வைக்க வேண்டியவும் தேவையில்லை. அவர்கள் ஒரு நபர் உதாரணமாக கிராம நிர்வாக அலுவலர்களின் பணியாளர் கூட்டுறவு சங்கம் என்று சொன்னால், அந்த சங்கத்தின் விஏஓக்கள் அனைவரும் உறுப்பினராக இருப்பார்கள். ஒரு விஏஓ கடன் வேண்டுமென்றால் அவர் இன்னொரு உறுப்பினர், அது இன்னொரு விஏஓயை அவருடைய ஷூரிட்டியாக, அதாவது ஜாமீன்தாரராக தேர்வு செய்து அவர்கள் இருவரும் அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். இது அடமான கடன் இல்லை, நபர் ஜாமீன் கடன் தான். பல லட்ச ரூபாய் அவர்களுக்கு கடன் வழங்குகின்றார்கள். காரணம், அவர்கள் அந்த துறையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த சம்பளம் வழங்கும் அதிகாரியும் மாதந்தோறும் அவருடைய சம்பளத்தில் கடன் தொகையை பிடித்தம் செய்து கூட்டுறவு சங்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் என்ற ஒரு உத்தரவாதமும் ஒரு பாண்டும் எழுதி தருகின்றார்கள். ஆகையினால் பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அந்தந்த துறையில் உள்ள பணியாளர்கள், அதாவது அலுவலர்கள் கூட்டுறவு சங்கம் அமைத்து அதன் மூலமாகவும் கடன் பெற்று வருகின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக கடன் பெற்று வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். உதாரணமாக, நானே தஞ்சாவூரில் யூகோ வங்கி என்ற ஒரு வங்கி இருக்கின்றது. அந்த கிளைக்கு நான் அடிக்கடி சென்று நடவடிக்கையெல்லாம் நான் ஈடுபடும்போது அங்கே நான் பார்த்த ஒரு கேலண்டரில் யூகோ வங்கி அலுவலர்களுடைய பணியாளர் கூட்டுறவு சங்கம் என்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் ஒரு கேலண்டர் தயார் செய்யப்பட்டு அங்கே இருப்பதை நான் பார்த்து அங்கே உள்ள பணியாளர்களும் கேட்டேன். அதுபோன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கூட பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து கடன் பெற்று வருகின்றார்கள் என்ற அந்த நல்ல ஒரு செய்தியும் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உதாரணத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அறநிலையத்துறை, அதுபோல் ஜிஎஸ்டி, இப்பொழுது ஜிஎஸ்டி, அதாவது வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, முக்கியமாக காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா துறையிலுமே பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்திருக்கின்றார்கள். சத்துணவிற்காக போக்குவரத்து துறையிலும் பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றது. சொல்லப்போனால் எந்த துறையிலுமே பணியாளர் கூட்டுறவு சங்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா துறையிலுமே பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. காரணம் என்னவென்றால், இங்கே பல லட்சம் ரூபாய் கடன் வழங்குகின்றோம். குறைந்த வட்டியில் அதிகமான கால நிர்ணயம் செய்து அவருடைய ரீபேமெண்ட் பீரியட் அதிகமாக இருக்கும். உதாரணமாக 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்டும் 10 ஆண்டுகளுக்கு வரை கூட சில சங்கங்கள் அவர்களுக்கு கடன் வழங்குகின்றார்கள். ஆகவே பணியாளர் கூட்டுறவு சங்கம் அந்தந்த துறையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர்கள் கடன் பெறக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவும் சிக்கன சேமிப்பு பிடித்தம் செய்வதால் அவர்களுக்கு அறியாமலேயே ஒரு சேமிப்பு பழக்கம் அங்கே ஏற்பட்டு அவர்களுக்கு கடன் தொகையுடன் அவர்கள் சேமிப்புக்காகவும் சில தொகை பிடித்தம் செய்யப்பட்டுவதால் அவர்களுடைய சேமிப்பு பழக்கம் சேர்ந்து வருவதால், சேமிப்பு தொகை சேர்வதால் அவர்களுக்கு வட்டியும் கிடைக்கின்றது. சேமிப்பு தொகை சிக்கன சேமிப்புக்காக வட்டியும் கிடைக்கின்றது. ஆகவே எளிய தவணை முறையில் அவர்கள் கடன் பெறுவதால் எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்பது மிகவும் அவர்களுக்கு
பயனுள்ளதாகவே அமைந்துள்ளது என்பதையும் தாங்கள் அறிந்து அந்த விவரத்தையும் தங்களுடைய நேர்முகத் தேர்வு அதிகாரிகளுக்கு அவர்கள் கேட்டால் மட்டுமே இதை நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தொடக்க சங்கங்களில் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்கின்றது. விளைபொருள்களை கொள்முதல் செய்து அந்த பொருளை மற்ற கூட்டுறவு சங்கங்களுக்கு மூலமாகவும் விற்பனை செய்கின்றார்கள் அல்லது பொது ஏலத்தில் விற்பனை செய்கின்றார்கள். இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்கின்றார்கள். சில தானியங்களை அவர்கள் கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் என்ற ஒரு விற்பனை சங்கம் உள்ளது. அது பெரிய அளவில் அங்கு விளைபொருட்களை வாங்கி விற்பனை செய்கின்றார்கள். இதுபோன்ற இந்த விற்பனை சங்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் விவசாயிகள் தனியாரிடம் சென்று குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதை விட இங்கே அவருடைய விளைந்த அந்த விவசாய பொருட்களை நியாயமான விலைக்கும் சரியான எடையிலும் விற்பனை செய்வதற்கு ஒரு நல்ல இடமாக அமைந்திருக்கிறது என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தொடக்க சங்கங்களுக்கு மூலமாகத்தான் இந்த தேர்வு செய்யப்பட்டு உதவியாளர் பதவிக்கு தாங்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நேர்முக தேர்வு அந்தந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு முன்பாகவே கூட்டு பட்டய பயிற்சியும் கடன் சங்கங்கள் என்ற ஒரு பாடமும் கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் என்ற ஒரு தனித்தனி பாடமும், அதாவது கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மற்றும் நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று 2 வகையாக பாடங்கள் நடத்தப்பட்டுள்ளது. அந்த பாடத்திட்டத்தில் உள்ள அந்த புத்தகத்தை மீண்டும் தாங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு உங்கள் மாவட்டத்தில் தற்போது எந்தெந்த தொடக்க சங்கங்களுக்கு காலி பணியிடங்கள் உள்ளது என்று விளம்பரம் செய்திருக்கின்றார்களோ அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு முன்பாகவே கூட்டுறவு பட்டய பயிற்சியில் அந்த பாடங்கள் உள்ளது. அதை மீண்டும் ஒரு வாட்டி நீங்கள் புரட்டி பார்த்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகள் கொண்டு தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். கூட்டுறவு பயிற்சியை பெறாமல் தற்போது சில பேர் கூட்டுறவு பயிற்சி பெறுவதற்கு முன்பாகவே சில பேர் இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கும் அந்தந்த சங்கத்தினுடைய சங்கங்கள் அவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கும். அங்கே நேரடியாக சென்று அதனுடைய செயல்பாடையும் தெரிந்து வைத்து கொண்டால் உங்களுக்கு நேரடியான ஒரு தொடர்பு கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நேர்முக தேர்வில் விடையளிப்பதற்கு சௌகரியமாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நேர்முக தேர்வு என்பது ஒரு அதிகபட்சமாக 5 முதல் 8 அல்லது 10 நிமிடங்களுக்கு மேற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டாலும் கூட நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும்